நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கள் இசை இந்த இசைக்கில்லை ஈரேனை. Welcome to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun XL. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ரவுண்ட் என்ன ரவுண்ட்? Dance Attack round. So இன்னைக்கு ஃப்ரைடே ரிசல்ட் டே. யார் யார் டாப் 20குள்ள போறாங்க அப்படின்றதும் டிசைட் ஆயிடும். ஸோ பசங்க எல்லாருமே பயங்கர டென்ஷனோட வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டென்ஷன்லயும் உங்களுக்கு நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இன்னியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் தி குட்டி சிட்டி அர்ஜுன். அர்ஜுன் ரொம்ப டேலண்டட் சைல்டு. அதாவது ஒரு டியூன், அதனுடைய தாளத்துடைய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு புரியறது. அதில் யோஜனையே கிடையாது அவனுக்கு. குரல் தான் இயற்கையாக ஒரு ஹார்டு குரல். அதனால சங்கதிகள் வந்து ரொம்ப கஷ்டமாக பேசுறது. இந்த பொண்ணுக்கு காதலு அது மூடி தரங்கும் போதே உனக்கு போட்டரு. இந்த பாட்டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் ஆக்டிங்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்கோப் இருக்கு. அண்ட் அர்ஜுன் அதில் எல்லாம் பூந்து விளையாடுவான். அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் போட்டுரு. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் போட்டுரு. கடலை போல காதல் சால்ட் வாட்டரு அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணு கட்டின நன்மை போதுண்டா.
போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. அர்ஜுன், என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்! அந்த கண்ணீர் அஞ்சலி நண்பன் போதும்டான்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நல்லா பாடிங்க அர்ஜுன். இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட நான் என்ன கரெக்ஷன் சொல்ல முடியும்? ஒவ்வொரு பாட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பாடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அர்ஜுன், நீங்கள் பாடின பாட்டுக்கு பாதி சமாச்சாரத்தோட மீனிங்கே புரியாத ஒரு வயசில் இருக்கேன் நீங்கள். ஆனால் அவ்வளோ ஃபீலோட ப்ரெசென்ட் பண்ணீர். ஆல் தி பெஸ்ட் யூ. அர்ஜுன், பியூட்டிஃபுல்லாக பாடின, டான்சர்ஸோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். உன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா? அந்த பதில் விட்டுரு, நான் சொல்கிறேன் பாரு. நல்லா பாடுறீங்க சார், இல்லை சூப்பராக பாடுறீங்க சார், எது சொல்லு? நல்லா பாடுறீங்க. சூப்பரா பாடுறேன்னு நினைக்கிறேன். ஆ, சூப்பரா பாடுறேன். சத்தமா சொல்லு. சூப்பரா பாடுறேன். சாக்லேட் ஷவர். காதலிக்கும் போது கண்ணு தெரியாது, வா கண்ணை முளைச்சுக்கிட்டா அங்க காதல் கிடையாது. அவ போனாலே போனா தண்ணீரை விட்டு மீனான காயமட்ட மீனா. இப்ப பாட்டுற காண்டா பிகர சுகர் மாதிரி ஜனக்கு ஜனக்கு கோபால நட்பு. அர்ஜுன் பாப்பா. ஹலோ. ஹாய். ஹலோ. அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ரா தம்பி. இது அவங்கள நீங்களும் தான். சரி, எங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு போட்டு காமி டக்குன்னு. உன்னோட ஸ்டெப்பு அப்படின்னு சொன்னா என்ன ஸ்டெப் போட்டு காமிப்ப? மியூசிக் போட்டுடலாமா? ஸ்லோ மோஷன் அர்ஜுனுடைய போடுங்க. பாத்தியா? ஸ்லோ மோஷன் அர்ஜுனுடைய ஸ்டெப்பு. வெரி குட். இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் உன்னோட எக்ஸ்பிரஷனுக்காகவும் உன்னுடைய பாடலுக்காகவும் சேர்த்து ஒரு சாக்லேட் சவரு, அது மட்டும் இல்லாம ஒரு ஹேம்பர். வெரி குட். நம்மளுடைய ஸ்லோ மோஷன் அர்ஜுனுக்கு எல்லாம் ஜோரா கைத்தட்டி அவர் வந்து அமைச்சிச்சுலாம். ஆல் தி பெஸ்ட். வெரி குட். எடுத்துட்டு போ, உனக்கு தான் மைக் ஃப்ரீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டான்ஸ் அட்டாக் ரவுண்ட்ல அடுத்ததாக உங்க முன்னாடி வந்து பாட வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவுக்கு தொடர்ந்து ஒரு 3 வாரமா உடம்பு சரியா இல்லை, வாய்ஸ் ரொம்ப ப்ராப்ளம்ஸ். இப்போ பெட்டரா இருக்கா. ஆட்டமா திரோட்டமா நோட்டமா சதிராட்டமா விகுநாடாக உன்னை தான் என்னை தான் கண்ணிதான் ஆடுறேன். இந்த சாங் டான்ஸ் சாங், அதில் ப்ரீதிங்க்கு ரொம்ப கஷ்டமான இடங்கள்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறா பார்ப்போம். Hey,
ஐஸ்வர்யா சுவர்ணலதா பாடின ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு சாங், ராஜா சாரோட சாங், ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. தான் ஒன்று இருக்குல்ல, அது பாடினீங்களா? அது வரணும். அதே மாதிரி வீராப்புன்னு வர்ற என்னென்ன அதெல்லாம் அது புரிஞ்சது இல்லையா? அந்த இடம் பாடும்போது அது சரியா வரல. அதே மாதிரி அந்த அந்த ரொம்ப அந்த கோரஸ் போர்ஷன் அது ஒரே மூச்சில் பாடிட்டீங்க. எனக்கு இங்கே டென்ஷன் ஆகி போச்சு. கடைசி வரும்போது வரும்போது அது லெவல் இல்லாமல் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. அது ஒரே மூச்சில் வந்ததுனால ஆனால் அந்த எஃபர்ட் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஐஸ்வர்யா நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. ஐஸ்வர்யா 2 எபிசோடுக்கு உங்களோட வாய்ஸ் சரியா இல்லைல்ல? ஆனால் ப்ரீவியஸ் எபிசோட் வந்து வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருந்தானா கூட ஒரு ஸ்டெல்லார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஐ ரிமெம்பர் திங்கிங் தட் யோர் வாய்ஸ் இஸ் ஸோ சூட்டபிள் ஃபார் தட் சாங். அதுலேருந்து இந்த எபிசோடில் வாய்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் வெரி கமெண்டபிள் அண்ட் ஐ லவ் வாட் யூ டிட் டுடே. ஸோ நைஸ், ஸோ நைஸ். காட் பிளஸ். ஹலோ ஐஸ்வர்யா. ஹாய்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சரி, எங்களுக்காக ஒரு ஸ்டெப் இப்போ போட்டு காமிச்சிடுறீங்களா? உங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப். ரெடியா? கம் ஆன், ஸ்டார்ட். அப்படியே போயிட்டு ஆட்டோ ஏறி ஷாராட்ட பிடிச்சி செங்கல்பேட்டை வரைக்கும் போயிட்டாங்க. சுபா மேடம் வீட்டிலே போய் தங்கிட்டு அப்படியே. என்ன கோண சித்தப்பா மாதிரி போயிடுச்சு அந்த பிள்ளை. அங்கேயே ஸ்டே பண்ணிக்கமா. ஐஸ்வர்யா இப்போ எப்படி இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு ஏரியாவுக்கு போனாங்களோ அந்த மாதிரி இங்க இருக்கிற பசங்களும் ஒரு அழகான வீட்டுக்குள்ள கண்டிப்பா சீக்கிரமா பூந்துருவாங்க. எஸ், கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் டைட்டில் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தில் இருக்கும். டாப் 20 செலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம பசங்களாம் வந்து சூப்பராக பாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மேடை அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர், அதாவது இசை ரசிகர்கள் அண்ட் பாடணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அண்ட் இங்கே வரவங்களே வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்போது இங்கே வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேருடைய அன்பை சம்பாதிச்சிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு தம்பி தான் இப்போ நம்ம மேடைக்கு அழைக்க போகிறோம். த வெரி லவபிள் செந்தில் நாதன். செந்தில்நாதன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பத்ரி. இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? இன்னைக்கு டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ. இப்போ செந்தில்நாதன் கிட்ட பேசுறது யாருன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சது வந்து யாரு? சித்ரா கமல். ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடணும் அன்னைக்கு தேரே மேரே பீச் மே. இன்னைக்கு டார்லிங் டார்லிங் பாடுறீங்களா? பாடுறேன். ஓகே, நல்லா பாடுங்க. 1 2 3 4.
செந்தில்நாதன் ரொம்ப அழகா பாடுனீங்க. இருமலா? ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப நல்லா பாடுனீங்க. ரொம்ப செந்தில்நாதன், we love you. we love you. ஆமா, we love you. உங்களுக்கு உலகத்துல எவ்வளோ எக்கச்சக்க ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க தெரியுமா? தெரியும் பத்ரி. தெரியுமா? சரி, ஜட்ஜஸ் கிட்ட நீங்க எப்படி பாடுனீங்கன்னு கேட்டுடலாமா? ஜட்ஜஸ் கிட்ட. செந்தில்நாதன். என்ன பத்ரி? சித்ராம்மா. சித்ராம்மா பத்ரி. ஓகே, சித்ராம்மா ரொம்ப நல்லா பாடுனீங்க பத்ரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா பாடுனீங்க. தேங்க் யூ. சரி, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நீங்க வந்து சூப்பரான சிங்கர், ஓகேவா? உங்களை ஆங்கர் ஆக்கி பார்க்கலாம்னு எங்களுக்கு ஒரு ஆசை. நீங்க தான் இப்போ வந்து இந்த பிரேக் சொல்லணும். இப்போ நம்ம செந்தில்நாதன் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கரா மாதிரி பிரேக் விட போறாரு. பிரேக் விடுங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 ஸ்பான்சர் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர் கான்ஃபிடன்ஸ் சென்டர் பை அருண் எக்ஸலம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். பிரேக் பிரேக் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excelo. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டான்ஸ் அட்டாக் ரவுண்ட். ஓகே, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோயோ ஸ்டைலில் நம்ம பசங்க மாட்டாங்க. அடுத்து யோ நவுரிங்கயா நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை வந்து மேலே உட்காந்துருக்காங்க. இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பிள்ளை. அடுத்து பாட ஒரு பிள்ளை அங்கே உட்காந்து நல்லா தொண வந்து ஹரிப்பிரியாடலாம் உட்காந்து சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே சொல்லுங்க, ஐயோ எங்க வீட்டுல பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் பயங்கரமா ஒரு ஆக்டிங்லாம் போடுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை தான் வந்து ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் குமுதினி. குண்டு மாங்காய் தோப்புக்குள்ள ஸ்டைல் அவளுக்கு பொருத்தமா இருக்கு, அது ஒரு எக்ஸ்பிரஷனும் பொருத்தமா இருக்கு. இந்த பாட்டினுடைய வாய்ஸ் த்ரோ எல்லாம் கரெக்டா இருக்கு அவளுக்கு. இந்த சாங் அவள் நல்லா பாட முடியும். டான்ஸுடைய ஆஸ்பெக்ட்ஸ் கூட அவளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். மூச்சு அவளுக்கு வாங்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். குமுதினி எப்படி ஒரு பர்சனாலிட்டியாக வெளியில் வர போகிறா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்லா நேரம் பார்த்து கைப்பிடிச்சாயே. குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்லா நேரம் பார்த்து கைப்பிடிச்சாயே. கைய பிடிச்சா என்ன தப்பு, மலைய போல கத்துறியே, அந்த இடத்தில் இப்ப திட்டுறியே. தண்டவாள நரம்பு மேல ரயில் போல ஓடுறியே, துண்டு துண்டா உயிரை வெட்டி தூக்கி போடுறியே. கை காலு வேர்வா
குமுதுனி. ஓகே, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். இப்போ கையை இப்படி தூக்குங்க. இப்போ அந்த லாஸ்ட் பேரா அவ வந்து வாசிப்பா. இப்படியெல்லாம் அண்ணக போறாது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஆடணும். 1 2 3 கோ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரவுண்ட் எதுக்கு கொடுத்துருக்கான்னா உங்களோட இன்ஹிபிஷன்ஸை வந்து நீங்கள் மெதுவாக கலைச்சிடணும். அதுக்கு தான் இந்த ரவுண்ட் கொடுக்குறாங்க. கெட் கம்ஃபர்டபுள். வி வில் நெவர் எக்ஸ்பெக்ட் யூ டு டூ சம்திங் தட் இஸ் நாட் ஓகே. ஐ ப்ராமிஸ் யூ தட் குமுதினி. அழகாக இருந்தது. ஐ லவ்ட் வாட் யூ டிட். சிங்கிங் எல்லாம் பேங் ஆனாக இருந்தது. ஒரே ஒரு இடத்துல வழிக்கிட்டே இல்லைங்க. ஒரே ஒரு இடத்துல அது ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி டமால்னு ஒன்று இருந்தது. பட் சூப்பர். குமுதினி, ஷிபா சொன்ன மாதிரி குமுதினிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜானரில் உள்ள ஒரு சாங். ரொம்ப நல்லா பாடினீங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த நிற்க போகிறேன் வருது இல்லையா, அங்கே மட்டும்தான் ஒரு பெருசாக ஒரு ஸ்ருதி சேராமல் ஒரு இடம் வந்தது. மீதி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. உண்மையிலே அது வராமல் இருந்திருந்தா என்னமோ நடந்திருக்கும். டான்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஷையாக இருந்தீங்க, பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எல்லார்கிட்டையும். ஏதாவது கேட்டால் மைக்கில் கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்லணும். அதில் மட்டும் நீங்கள் அப்படி இருந்தால் உங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயம் எல்லாருக்கும் போயிடும். கான்ஃபிடெண்ட்டாக என்ன கேட்டாலும் பேசுகிறது மைக்கில் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். குமுதினி, ஃபஸ்ட்டு பல்லு ரொம்ப நல்லா இருந்தது. உன்னுடைய த்ரோ வாய்ஸ் எல்லாமே. சரணம் ஆவரேஜ். லாஸ்ட் பல்லு அசத்துட்டீங்க. கூச்சப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் பட்டி தொட்டி கலக்கிய பாட்டு. மாலத்தி ரொம்ப நல்லா பாடிருக்கு. குமுதினியும் நல்லா பாடிருக்கீங்க. சாக்லேட் ஷவருக்கு கிட்ட வரீங்க. ஸோ நெக்ஸ்ட் அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஷவர் வாங்கணும். ஓகேவா? டீலா? ஓகே, ரைட். குமுதினி, ஹாய். ஹாய் ஹாய். பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வார்த்தை சொல்லுங்க. ஒருத்தரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லுவீங்க? அந்த வார்த்தைகளோட ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நான் ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நல்லாச்சு. ஓகே. குமுதினி அப்படின்னா யாருன்றதை நீங்க வந்து நம்ம மக்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. குமுதினா நான் தான். ஓகே, ஸோ அவங்களுக்காக ஒரு மியூசிக் போடுங்க. இந்த பாப்பா வந்து நம்மளுக்காக வந்து ஒரு அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப்பு இப்போ டான்ஸ் ஆடி காமிப்பாங்க. போடுங்கண்ணே. ஓகே, அருமை. ஓகே, ஃபண்டாஸ்டிக். நல்லா இதே மாதிரி ஆடிட்டே இருக்கணும். நல்லா சந்தோஷமாக பேசணும். ஓகேவா? பத்திரமா போய் உட்காருங்க. அப்படியே போங்க. நான் ஒருத்தரை பற்றி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கேன் காப்பா. யாரை பற்றி? அது ஒருத்தர் நல்லா பாடுவார், ஆடுவார். இன்னைக்கு வர ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்திருக்காரு. அப்படியா?
ஆமாம். வாவ். ஸோ அவரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு? பார்க்கறதுக்கு ஒரு 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 70s ஹீரோ மாதிரி இருப்பாரு. 70s ஹீரோஸ் மாதிரி இருப்பாரா? பல்லு அனில் குட்டி மாதிரி வெளில வந்து நிக்குமா? லைட்டா அனில் குட்டி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அப்ப வேற யாரும் இல்ல, நம்ம தம்பி தான். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி ரொம்ப டேலண்டட் ஒரு குழந்தை. மச்சான் பேரு மதுரை, ஏய் நின்னு பாரு எதிரே. மச்சான் பேரு மதுரை. இந்த சாங்ல மியூசிக்கல் டீடைல்ஸ் எப்படி அவனால கொண்டு வர முடியும்னு பார்ப்போம். பட் as far as dance and performance go, I think ஸ்ரீஹரி ரொம்ப நல்லா பண்ணுவான். மச்சான் பேரு மதுரை, ஏய் நின்னு பாரு எதிரே. மச்சான் பேரு மதுரை, ஏய் நின்னு பாரு எதிரே. நாரக்க கட்டி பறந்து வரும் ரெண்டு கால குதிரை. மச்சான் பேரு மதுரை, ஏய் நின்னு பாரு எதிரே. மச்சான் பேரு மதுரை, ஏய் நின்னு பாரு எதிரே. நாரக்க கட்டி பறந்து வரும் ரெண்டு கால குதிரை. மரகடிச்ச பாட்டு வரும், உருகடிச்ச ஆட்டம் வரும். கட்டி பண்ண புண்ண பார்த்து கட்டரும்பு கிட்ட வருமே. மச்சான் பேரு மதுரை, ஏய் நின்னு பாரு எதிரே. உருமி உருமி மேளம், இவ ஒரச ஒரச தாளம். கூந்தல் முதல் பாதம் வரை இவ கோடி ரூபாயலோ. உத்துக்கா உத்துக்கா இடுப்பே, இது எந்த நாட்டு நடப்பே. தத்தாளிக்கும் தேரழகு தக்காளி பழச்சவப்பே. எட்டு கட்ட பாடுவே, ஓடு கட்டி ஆடுவே. கொட்டி தொட்டி சேர்ந்து கொண்டா பட்டா கத்தி ஆடுவே. நாலு நல்ல நாளுதான் நடப்பதெல்லாம் தூளுடா. 100 கோடி ஆளுகிட்ட என்ன பத்தி கேளடா. அழகார முகமே, அலோ அலோ சுகமே. சுட்டு விரல் தொட்டு விட்டா தீ பிடிக்கிற தகவே. மச்சான் பேரு மதுரை, ஏய் நின்னு பாரு எதிரே. நாரக கட்டி பறந்து வரும் ரெண்டு கால குதிரை. மரகடிச்ச பாட்டு வரும், உருகடிச்ச ஆட்டம் வரும். கட்டி பண்ண புண்ண பார்த்து கட்டரும்பு கிட்ட வருமே. ஸ்ரீஹரி நல்ல பவர்ஃபுல் சாங், நல்லா பாடுங்க. வாய்ஸில் நிறைய இது வருது, அந்த கரகர கிராக்ஸ் வருது. ஸ்ருதி கூட கொஞ்சம் ஸ்ரீஹரிக்கு கொஞ்சம் ஷார்ப் ஆகிறதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. நிறைய லைன்ஸு கொஞ்சம் ஷார்ப்பாக போகுது. அதாவது முதல்ல பாடுறதுக்கு முன்னாடியே இவங்க ஸ்ருதிக்கு வாங்கி நல்ல காதலை வாங்கி நீங்கள் இந்த கரெக்டாக அந்த ஸ்ருதிக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீஹரி, ஸ்ருதி நல்லா வாங்கி பாடினங்கண்ணா, நிறைய ஷார்ப் ஆகுது. சரணத்தில் லோ போர்ஷன் எல்லாம் நீ வந்து செகண்ட் டைம் பாடும்போது விட்டுட்ட, லைனே விட்டுட்ட. நீ ஃபஸ்ட் டைம் கூட அந்த கரெக்டாக ரீச் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் கரெக்டாக பாடணும். டான்ஸ் ரவுண்டில் நீ என்ஜாய் பண்ணி, எங்கே பரத் பண்ணார் இல்லையா கேப் வரும்போது டான்ஸ், அந்த மாதிரி நீ பாடும்போது எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாடணும். கரெக்டாக பாடினா அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் வராது. ஏன்னா யூஆர் எ வெரி குட் சிங்கர் இல்லையா? ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒரு டான்சர்ஸுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகேவா? கீப் இட் அப். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்?
நம்ம ஸ்ரீஹரியோட ஸ்டெப்பு என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். கமான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது மாகாப்பாவோட ஸ்டெப்பு. இது உன் ஸ்டெப் கிடையாது. இது ஏன் ஸ்டெப்பு தான். என்னது? ஏன் ஸ்டெப்பு தான். உன் ஸ்டெப் இல்லை, மாகாப்பாவோட ஸ்டெப்பு. அல்ல, ஏன் பெட் ஸ்டெப்பு தான். பெட் வச்சுக்கலாமா? பெட் வச்சுக்கலாம். நீ நல்லா பண்றியா, மாகாப்பா நல்லா பண்றாங்களான்னு பெட் வச்சுக்கலாமா? அந்த பையன்தமா நல்லா பண்ணுவான். சரி, ஓகே. மியூசிக் போடுங்க. எத்தனை பேர் ஸ்ரீஹரி நல்லா ஆடினா அப்படின்னு சொல்லுங்க, கை தட்டுங்க. கோத்து விட்டா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. மாகாப்பா நல்லா ஆடினாங்கன்னு சொன்னவங்க எல்லாம் கை தட்டுங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா ஆடணும்னு சொன்னவங்களா கை தட்டுங்க. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸ்ரீஹரி தம்பி, ரொம்ப நல்லா ஆடினீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. மிக்க நன்றி, தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excello. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பசங்க அத்தனை பேருமே டான்ஸ் அட்டாக் ரவுண்டில் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்து நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஏன்னதான் நம்ம வந்து ஃபன், ஜாய் இதெல்லாமே இருந்தாலும் ஃப்ரைடே ஆனாலே நம்ம பசங்க கிட்ட ஒரு சின்ன டென்ஷன் வந்துடுது. ஸோ இந்த டென்ஷனுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஜட்ஜஸ் வந்து இன்னைக்கு தான் அவங்க சேஃப் ஜோனுக்கு போகிறாங்களா இல்லை டேஞ்சர் ஜோனுக்கு போகிறாங்களான்ற விஷயமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சேஃப் ஜோன் அண்ட் டேஞ்சர் ஜோன் போகிற கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்றத ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். இது ஒரு வித்தியாசமான பியூட்டிஃபுல் ஜோனர், எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, மக்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஒரு ஜோனர் டான்ஸு. பட் இதில் வந்து கம்மியான மார்க்ஸ் எடுத்தவங்க 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரில் சிவானி வந்து 3 பேரோட ஒரு ½ மார்க் அதிகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு ஜாகிரதையாக இருக்கணும். ஓகேவா? அது வந்து நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு ஈக்குவல் ரேஞ்சுக்கு வருவீங்க இன்னொரு 4-5 பேருக்கு. ஓகேவா? சிடாம். ஷரண் இங்கே வாங்க, அர்ஷாத் வாங்க, ஸ்ரீஹரி வாங்க. இவங்க 3 பேருமே இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அண்ட் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும், அனந்த் சார்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அது அவர் வேணும்னு போது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேஞ்சர் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்டோடைய பொட்டென்ஷியலை தெரிஞ்சு அண்ட் இந்த பையனுக்கு இன்னொரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் கிட்ட அவர் வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் அது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு மேலே ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட அவர் வந்து யூஸ் பண்ண மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்கையில் இவங்க 3 பேர் இங்கே இருக்காங்க. இப்போ அனந்த் சார்கிட்ட கேட்கலாம். சார், அந்த ஸ்பெஷல் பவர் இந்த வாரம் யூஸ் பண்ண போகிறீங்களா சார்? இந்த 3 பேரில் ஷரணுக்கு ஆல்ரெடி அந்த ஒரு தரம், சரணுக்கு இந்த 3 பேரில் சரணுக்கு ஆல்ரெடி ஒரு தரம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அன்றைக்கி யூஸ் பண்ணது எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் கேட்டு ஐ எம் குவைட் ஹாப்பி. போன 2-3 பர்ஃபார்மன்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நீ காட்டிருக்க சரண். இந்த 2 குட்டீஸ் ஸ்ரீஹரி அண்ட் அர்ஷத் 2 பேர் ரொம்ப க்யூட், ரொம்ப டேலண்டட், ரொம்ப என்னுடைய ஃபேவரெட். அண்ட் ஸோ இன்றைக்கி எனக்கு என்ன தோன்றதுன்னா, என்னுடைய இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபீலிங் வரல. ஓகே, தேங்க்யூ குட்டீஸ், பெஸ்ட் ஆஃப் லக். ஹோப் things turn out well for you as you deserve. Thank you Anand sir. So Anand sir வந்து இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருந்து யாரையும் சேஃப் ஜோனுக்கு எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான ரீசனையும் அவர் சொல்லிட்டாரு. So now over to the judges. 3 பேருமே நல்ல சிங்கர்ஸ் தான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. சரண்ணை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறது, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது. ஏன் பயந்துட்டு நிற்கிறீங்க? இந்த பயத்தை முதல்ல தூக்கி வெளியில் போடணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். காட் பிளஸ் யூ. ஸ்ரீஹரி, கொண்டே உங்களுக்குள்ள ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்ரி இருக்குது.
இன்னியோட ப்ரெசன்டேஷனில் வந்து உங்களோட வாய்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப கரகரகரன்னு இருந்தது. அண்ட் கொஞ்சம் ஃபினிஷஸ் எல்லாம் பக்காவாக இல்லை. ஸோ நல்ல பக்காவாக வீட்டில் வந்து ரிஹர்ஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், வாய்ஸை வந்து நல்லா க்ளீன் ஆக்கிட்டு வரணும். ஓகே ஹர்ஷத், பயங்கர துள்ளலான பையன் நீ ஃபஸ்ட் டைம் தானே காம்படிஷனில் வருது. நல்ல வாய்ஸ் இருக்குது, த்ரோ இருக்குது. அது எப்படி மோல்டு பண்ணணும் அப்படின்றது இந்த மேடையில் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தை நீ மைண்டில் வச்சுக்கணும். மியூசிக்கு டெஃபினட்டாக நீ கற்றுக்கணும். ஏன்னா நல்ல வாய்ஸ் இருக்கிறதுனால மியூசிக் கற்றுக்கிட்டால் உனக்கு அந்த சாஃப்ட்னஸ்ஸு, எங்கெங்கே அந்த டைனமிக்ஸ் எப்படி கொண்டு போக முடியும், அதெல்லாம் உனக்கு விவரங்கள் தெரியும். சின்ன குழந்தைங்க எல்லாமே நல்லா பாடிட்டுருக்கீங்க. எங்களுக்கு எல்லாரும் தான் குழந்தைங்க. பட் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது மார்க்ஸு யாருக்கு கம்மியாக வருதோ அவங்க தான் ஓய்வு எடுப்பாங்க. இந்த 3 பேரில் இன்னொரு ½ மார்க் அதிகமாக இருந்து அடுத்த வாய்ப்பு கிடைச்சது ஷரண். நீங்கள் போய் உட்காருங்க. ½ மார்க் தான் அதிகம். நெக்ஸ்ட் வீக் ஜாகிரதையாக இருக்கணும். ஹர்ஷத்தும் நல்ல வாய்ஸு, ஸ்ரீஹர்தும் நல்ல வாய்ஸ். 2 பேர் வாய்ஸ், ஸ்ரீஹர் வாய்ஸில் கரகரப்பு, ஹர்ஷத் வாய்ஸில் கிராக் ஆகுது மேலே நீ கத்தி பாடும்போது. அதை எப்படி மோல்டு பண்ணிக்கலான்றது இனிமேல் கற்றுக்கணும் நீ. ஓகேவா? எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. செவிதான், காதால் கேட்டுட்டு நாங்கள் நியாயமாக போட்ட மார்க்ஸில் இன்றைக்கி ஓய்வெடுக்க போகிறது வந்து ஹர்ஷத். அதாவது உன்னுடைய ஜெர்னியில் சின்ன பிரேக் தான் இது. சத்தியமாக உன்னுடைய டான்ஸு, உன்னுடைய ஆட்டிடியூட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் நீ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் இந்த மேடைக்கு வைல்டு கார்டில் வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட்.